இன்னும் ஓரிரு தினங்களில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இருக்கு. பள்ளிகளில் அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. மாநகராட்சிக்குட்பட்டு வந்து வரக்கூடிய பருவமழை வந்து அக்டோபர் 17லேருந்து சொல்லியிருக்காங்க. வரக்கூடிய சூழல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது மழை வந்த பிறகு தான் நம்ம வந்து அதை கண்டறிய முடியும். நவம்பர் டிசம்பர் எப்போவுமே மாநகராட்சிக்குட்பட்டு வந்து லோ லைன் ஏரியாவில் இருக்கக்கூடிய பொதுமக்களை வந்து நம்ம மாநகராட்சிக்குட்பட்ட பள்ளிகளிலையோ இல்லை மாநகராட்சிக்குட்பட்ட சமுதாய நலக்கூடத்துலையோ வந்து நம்ம அவங்கள இடமாற்றம் செய்வோம். இப்போ நவம்பர் டிசம்பருக்கு வந்து முற்றிலுமாக மாநகராட்சிக்குட்பட்ட வந்து இந்த சமுதாய நலக்கூடத்தை எல்லாமே புக்கிங் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு இல்லை பர்த்டே ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் ப்ரீ புக்கிங் வந்து 3 மாதம் 4 மாதத்துக்கு முன்னதாகவே பண்ணுவாங்க. அது எல்லாமே நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வந்து பண்ணாத அளவுக்கு நம்ம அந்த புக்கிங் எல்லாமே ஸ்டாப் பண்ணியிருக்கோம். பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படையில் வந்து இந்த சமுதாய நலக்கூடத்தில் அவர்களை மாற்றிடம் செய்ய வேண்டிய அவசியம் இருந்தால் இந்த மாதிரி முன்னேற்பாடு நடவடிக்கை வந்து ஏற்பட்டிருக்கிறது. முடிந்த அளவுக்கு நம்ம சமுதாய நலக்கூடத்தில் தான் வந்து பொதுமக்களை வந்து தங்க வைப்போம். ஏன்னா மாணவர்களுக்கு எந்த ஒரு பள்ளியில் வந்து இடையூறு ஏற்படக்கூடாதுன்ற வகையில், அதே போல் பள்ளிகளையும் சமுதாய நலக்கூடம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம பள்ளிகளில் வந்து ஒரு சில பள்ளிகள் மட்டும்தான் எடுப்போம். ஏன்னா நவம்பர் டிசம்பரில் வந்து மாணவர்களுக்கு வந்து எக்ஸாம் வரும். ஸோ அதனால் மாணவர்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இருக்கக்கூடாதுனால சமுதாய நலக்கூடத்தை தான் வந்து முன்னதாக வைக்கிறோம். சாலை நாளைக்குள்ள முடிக்க நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இன்னுமே ஒரு சில இடத்துல முடியாமல் இருக்குது. அந்த பணிகளை விரைந்து முடிக்க இல்லை, நாளைக்கு தான் வந்து நம்ம மாநகராட்சி சார்பாக கொடுக்கக்கூடிய கடைசி நாள். மெட்ரோ துறைக்கும் வந்து தொடர்ந்து நம்ம ஆணையர் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறாங்க. நாளையிலேருந்து ரோட் கட்டிங் எல்லாமே வந்து முற்றிலுமாக வந்து நிறுத்தி வைக்கப்படும். இதுக்கப்புறம் மழை முடிந்த பிறகு ஜனவரி மாதம் தான் இந்த ரோட் கட்டிங் எல்லாமே மீண்டும் துவங்கப்படும். வடிகால் பணிகள் வந்து எந்த அளவுக்கு சில இடங்கள் வந்து மழைநீர் வடிகால் பணிகள் வந்து அப்படியே இருக்குது. இல்லை, மழைநீர் வடிகால் பணிகள் பொறுத்த வரைக்கும் முக்கியமான பணிகள் எல்லாமே பிஆர்ஆர் சாலைகளில் இருக்கக்கூடிய பணிகள் எல்லாமே முற்றிலுமாக முடிந்திருக்கு. இப்போ நடக்கிற பணிகள் எல்லாமே கூடுதலாக மாமன்ற உறுப்பினர்கள் வந்து அவங்க வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் கேட்டது தான். நம்ம வந்து சிட்டியில் எதெல்லாம் முக்கியம் அப்படின்ட்டு கண்டறிந்து ஒரு ஸ்டடி பண்ணி அந்த பணிகள் எல்லாமே நிறைவேறப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் மழை பெஞ்சப்ப சிட்டியை விட ரூரல் பகுதி, அதாவது மாநகராட்சியை ஒட்டி உள்ள ரூரல் பகுதியில் வந்து அதிகமான மழைநீர் தேங்கினதாக சிட்டியை விட்டு ரூரல் பகுதி நீங்களே தெரிவிக்கிறீங்க. மாநகராட்சி அதான் எந்த பகுதி? தாம்பரம். எப்படி தாம்பரம் தனி கார்பரேஷன் ஓட்டேரி அந்த பகுதி மழை பெஞ்சோன்னா கொஞ்சம் மழைக்கு தேங்கி நிற்குதுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் குறிப்பிட்டு தெரிவித்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் கேள்வியே வந்து சரியாக சொல்ல மாட்டேறீங்க. கடந்த காலங்களில் இதே காலகட்டத்தில் வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு படகுகள்லாம் தயார் நிலையில் வச்சுருந்தோம் தாழ்வான பகுதிகளை. இந்த ஆண்டு அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா? எவ்வளவு படகுகள் நம்ம தயார் நிலையில் வச்சுருக்கோம்? நம்ம சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வந்து படகு வந்து மீனவர் துறை மூலியமாக வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து ஏற்பாடு செய்யப்படும். கடந்த ஆண்டு வந்து மாநகராட்சி சார்பாகவே வந்து படகுகள் வந்து வாங்கப்பட்டு மீனவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு மழைக்காலங்கள் தேவையின் அடிப்படையில் நாங்கள் அதை பயன்படுத்திக்கிறோம் அப்படின்றத தெரிவித்திருக்கிறோம். இந்த ஆண்டும் அதே போல் வந்து அவர்களிடமிருந்து நம்ம மாநகராட்சி சார்பாக வாங்கின படகுகளோ சரி, கூடுதலாக தேவையாக இருந்தாலும் மீனவர்கள் துறை மூலயமா தெரிவித்து அவங்கக்கிட்டையும் நம்ம அலைன் பண்ணியிருக்கோம். மாநகராட்சி சார்பாக இந்த பணிகளை நடைபெறல, வீட்டுகளுக்கு ஒரு படகுகளை வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு. அவங்களுக்கு என்ன சொல்ல? எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு தான் எதிர்கட்சிகள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டுமே வந்து களத்தில் நிற்கக்கூடியவர்கள் தான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர், துணை முதலமைச்சர் அவர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் எல்லாருமே வந்து களத்தில் நிற்கிறாங்க. ஏதாவது ஒரு பகுதியில் வந்து இந்த உள்ளாட்சி பிரதிநிதி வந்து களத்தில் நிற்கல, இந்த எம்எல்ஏ வந்து களத்தில் நிற்கல அப்படின்ட்டுன்னு ஒருத்தராலேயும் குறிப்பிட்டு வந்து தெரிவிக்க முடியாது. இப்படி பொதுவாக வேணா விமர்சனங்கள் வைக்கலாம்.